ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டவ்வோட ரிவ்யூஸ் தான். இது வந்து க்ரீன் செஃப், ஓகேங்களா? கிளாஸ் டாப் ஸ்டவ்வு. உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குது. சில பல குறைகள் இருக்குது, ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். இந்த க்ரீன் செஃப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எல்லாமே கிளாஸ்க்கு அடியில் தான் இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணாலும் அதெல்லாம் போகாது. அந்த எழுத்து எல்லாமே வந்து கிளாஸ்க்கு அடியில் கொடுத்துருக்காங்க. ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். தாராளமாக வாங்கலாம். ஸ்டவ் வந்து நல்லாயிருக்கு, சரிங்களா? இதுக்கு வந்து இந்த ஸ்டவ்வோட கூட வந்து எனக்கு ஒரு லைட்டர் ஒன்று கொடுத்தாங்க ஃப்ரீயாக, சரிங்களா? நான் வாங்கின ப்ரைஸ்க்கு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த லைட்டர் தான் அது. இந்த லைட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸ்டவ் வந்து எல்லாமே ஓகே தான், சூப்பராக இருக்குது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. பட் அதில் ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்குது ஸ்டவ்வில். அந்த நேம் ஆகட்டும், அந்த கிளாஸ் டாப் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய பாத்திரம் வச்சு நம்ம சமைக்க முடியாது. பட் வந்து மீடியமான பாத்திரம் வச்சு சமைக்கலாம். எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. பட் இதில் வந்து நான் சொன்ன ஒரு குறை வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்னர் வந்து யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டவ் வச்சுருந்தேன். அதில் இருந்த பர்னர்லாம் வந்து கடைசி வரைக்குமே எனக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு கலர் போகலை, எதுவுமே ஆகலை. கொஞ்சம் வந்து அந்த டார்க் கலராக மாறிச்சு. சமைக்க சமைக்க நமக்கு மாறும் இல்லைங்களா, அந்த மாதிரி. பட் இந்த ஸ்டவ்வில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த பர்னர் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வந்து ஒரு மாதிரி கலர் ரொம்ப ஒரு மாதிரி டார்க் ஆகிட்டு அதில் வந்து ஒட்டிட்டு அந்த ஒரு மாதிரி ஜிகினா மாதிரி வருது. இங்கே பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. அது வந்து நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன், சரிங்களா? இருந்தாலுமே வந்து இது வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு வருது. இது வந்து நம்ம அந்த சட்டி பிடிக்கிற துணி இருக்கு இல்லைங்களா, அதில் பட்டுட்டு ஒட்டி வருது. அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல இந்த ஸ்டவ்வில், சரிங்களா? அதே போல் கலர் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி டார்க் ஆகிடுச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம். இது வந்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து ஏதாவது அடப்பு இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தட்டிட்டு மறுபடியும் போட்டுருவேன். நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஸ்டவ்வில் இருக்க ஒரே குறை இது மட்டும்தான். மற்றபடி வந்து ஸ்டவ் வந்து சூப்பராக இருக்குது. அதே போல் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம கிச்சன் மேடைக்கு வந்து சூப்பராக இருக்குது. என்னோடய கிச்சன் மேடை ரொம்ப சின்னது, அதனால் வந்து ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டவ் வந்து பெருசாக இருக்கும், இடமே பத்தாது. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு, சின்ன ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்கன்னா இந்த ஸ்டவ் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெயிட்டான பாத்திரம் வைக்காமல் மீடியமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிலோ வரைக்கும் நம்ம சமைச்சிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தாங்கும். நல்லாயிருக்கு ஸ்டவ்வு. இன்றைக்கி வந்து இந்த ஸ்டவ்வோட ரிவ்யூக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டவ்வோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். டோட்டலாக வந்து 1300, 1300 ரூபாய்க்கு இந்த ஸ்டவ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு காமிச்சிடுறேன். நான் வந்து இன்றைக்கி மாங்காய் போட்டு சாம்பார் வச்சேன். நான் எப்போயுமே முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வைப்பேன், டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி வெறும் மாங்காய் தான் இருந்தது வீட்டில், போட்டு வச்சேன். டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. என்னால் டெய்லி வந்து சமையல் வீடியோ போட முடியல. எங்கள் வீட்டில் வந்து சமையல் வீடியோ எடுத்தாலே வந்து திட்டுறாங்க, சும்மா சாப்பாட்டெல்லாம் வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு. போடுவேன், பட் டெய்லி என்னால் கண்டினியூஸாக போட முடியல, வீட்டில் சூழ்நிலை அந்த மாதிரி. அதனால் நான் இன்றைக்கி மட்டும் இந்த ஸ்டவ் ரிவ்யூனால காமிக்கிறேன். சாப்பாடு, அப்பளம் வந்து காலி அடித்து சாப்பிட்டாச்சு. இது வந்து நான் சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஸ்டவ்வெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். அதனால் இந்த ஸ்டவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. பட் வந்து ஒரு 1 இயர்க்கு யூஸ் பண்ணலாம், 1.5 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ லைஃப் வருதுன்னு நமக்கு தெரியாது, ஓகேங்களா? எனக்குமே புதுசு தான். பட் வந்து ஓகே, வாங்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் பாருங்கள், சரிங்களா? ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டவ் வாங்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் போட்டிருக்க வீடியோ. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப தேவை, சரிங்களா? நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் நான் கூடிய சீக்கிரம் மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.